ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வீட்டிலையே எப்படி நல்ல டேஸ்டியாட்டு பஸ்போசா கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ்போசா கேக் நம்ம ரவையில் பண்ண போகிறோம். அதனால் நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் குறைவாட்டே பொடித்த சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இது இவ்வளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். இது நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணினது தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையிலேருந்து கூட வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 1 பிஞ்ச் உப்பும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பேக்கிங் பவுடர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி 1 கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு அந்த அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளவுதான். ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கீழே ரவையை தூவி விட்டுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம வச்சிடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஷேப்பும் கட் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக கட் பண்ணதுக்கு வரும். மேலே டெக்கரேஷனுக்காக தோல் உரித்த பதாமை வச்சுருக்கேன். நான் ஓவனில் தான் வைக்க போகிறேன். ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். 30 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். 1/2 கப்பு சீனியும் 1/2 கப்பு தண்ணீரும் ஊற்றி நான் சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃப்ளேவருக்காக ரோஜாப்பூ இதழ்களும் போட்டிருக்கேன். சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொதி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பஸ்போசா கேக் நமக்கு ரெடி ஆகிட்டு இனி சிரப்பை மேலே ஊற்றிடலாம். சூட்டோடையே ஊற்றிட்டா போதும். இந்த சிரப்பு ஃபுல்லாக பஸ்போசா கேக்கில் அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். சுகர் சிரப் ஊற்றுனதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பஸ்போசா கேக் பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.